பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இன்றைக்கு கலவை வெங்கட்டினுடைய அவருடைய கடைசி 8ஆம் பாகத்துக்கான பதிலின் கடைசியான 2ஆம் பகுதிக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஷ்லே என்ற ஒரு கலெக்டர் இருந்தார் திருநெல்வேலியில். அவர் தான் வாஞ்சிநாதன் சுட்டு அப்படியே தேச சிநேகத்தை காட்டினான். அவன் தேசப்பற்றுக்கெல்லாம் சுடலை. இந்த ஃப்ராடுங்க அந்த சரித்திரத்தையும் மாத்திட்டாங்க. ஆஷ்லே ஒரு நாளைக்கு குதிரை வண்டியில அந்த கேரேஜ் போகும்பொழுது தலிதுங்க இருக்கின்ற காலனியிலிருந்து அம்மா உயிருக்காக போராடி கத்துன்ற சத்தம் கேட்குது. உடனே அவர் என்ன பண்றார், தன்னுடைய கேரேஜை நிப்பாட்டுறார். அன்னைக்கு காரு கிடையாது, குதிரை தான். பார்த்தா அங்கே பிரசவ வேதனை துடிக்கிறாங்க. ஏன் கொண்டு போறீங்க, அங்கே ஹாஸ்பிட்டலும் தூரம் தான், அங்கே எடுத்துகிட்டு போங்களேன்னு சொன்னப்போ, இல்லை அந்த வழி நாங்கள் போகக்கூடாது, அதெல்லாம் மேல் ஜாதின்னு. யார் சொன்னது, என்னுடைய கேரேஜில் படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு இந்த தலிது கர்ப்பிணி ஸ்திரீயை அந்த கேரேஜில் படுக்க வச்சுட்டு அவர் அக்ரஹாரம் வழியாக ஷார்ட்கட்டாக போகிறார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஃப்ராடு பார்ப்பானுங்க. மனித இனம் என்ன சொல்கிறது, மனுக்குலத்துக்கே விஷமாக இருக்குன்ற இந்த பார்ப்பானுங்க, மனுக்குலத்துக்கே தேவையில்லாத இந்த பார்ப்பானுங்க தடுக்கிறாங்க. ஐயோ எங்கள் வழியை நீ போகக்கூடாதுன்னு தடுக்கிறவனெல்லாம் சாட்டையில் அடிக்கிறார். அந்த குதிரை ஓட்டுறான்ல, அடியோட சாட்டையிலன்னு அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போ இந்த வாஞ்சிநாதனுடைய அப்பாவுக்கும் அடிபடுது. அது நல்ல ஒரு அடிபட்டு கொஞ்ச நாளில் அவர் இறந்துட்டார்னு சொல்கிறாங்க. அது எதனால் இறந்துன்னு நமக்கு தெரியாது. இந்த வன்மம் மனதில் வச்சு இனிமேல் எங்களுடைய ஆச்சாரத்தையும் எங்களுடைய சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் இவன் அழிக்கிறான்னு சொல்லிட்டு, யாருடைய சுதந்திர அதிகாரம், பார்ப்பானுடைய சுதந்திர அதிகாரம் அழிக்கிறான்னு சொல்லிட்டு தான் இவனும் திருநெல்வேலியில் போகிற ட்ரெயினில் இவனும் ஏறி ஆஷ்லே மனைவின் சுட்டு இவனும் தலையில் சுட்டுட்டு டொய்லெட்டில் போய் தலையில் சுட்டு இவனும் செத்துட்டான். கேட்டான், பெரிய தேசபக்தன் ஆகிட்டான். ஒரு புண்ணாக்கும் தேசபக்தன் கிடையாது. ஒரு பிராமணனும் தேசத்துக்காக போராடினது கிடையாது. ஒருத்தனும் போராடினது இல்லை. எதுக்கு இந்த இவங்கெல்லாம் போராடினாங்க? இந்த திலகு இருக்கிறாருல்ல, பாலகங்காதர் திலகு, அப்புறம் மாளவியா, எது பேர் சொல்கிறாங்கல்ல, இவங்க எதுக்கு போராடினாங்க? எங்களுக்கு சமத்துவம் வேணும், சம உரிமை வேணும்ன்றதுக்கு போராடினாங்க. எங்களுக்கு கல்வி வேணும்ன்றதுக்கு போராடினாங்க. சுகாதாரம் சரியில்லைன்னா போராடினாங்க. எங்களுக்கு ரோடு இல்லை, பில்டிங் இல்லை, சிட்டி இல்லைன்னா போராடினாங்க. பிரிட்டிஷ் மட்டும்தான் படிக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்களை படிக்க விடலைன்றதுக்கு போராடினாங்க. இதுக்கு எதுக்கு இவங்க போராடலை? இவங்க போராடுறது சதி நிப்பாட்டினதுக்கு. இவங்க போராடினது 10 வயசு குழந்தைங்களை கல்யாணம் பண்ணுகின்றதா இருந்தது. இவங்களுக்கு 8 வயசு ஆன உடனே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேக்சிமம் 10 வயசு, அதுக்கு மேலே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. 10 வயசு ஆச்சுன்னு 10 வயசுக்கு யாருக்கே அந்த குழந்தை வயசுக்கு வரும், ஏஜ் அட்டன் பண்ணுமா? இல்லைல்ல. அந்த பிஞ்சு குழந்தைங்களை 40-50 வயசானவங்க பிராமணனுங்க திருமணம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. நிறைய கேஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி திருமணம் பண்ணி உடலுறவு கொள்கிறான். இந்த 10 வயசு குழந்தை 40-50 வயசு ஆளோட எப்படி தாக்கு பிடிக்கும்? அந்த இடம் கிழிஞ்சி ரத்தம் ப்ளீடிங்கோட கொண்டாடுறாங்க, அந்த குழந்தை சாகுறாங்க. இந்த கேஸ் அதிகமாகி தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 10ன்றது 12 வயசு ஆக்கிட்டாங்க. நீங்க கூட பாருங்களேன், நான் சொல்றது பொய்யா இருந்தா 10லிருந்து 12 வயசு ஆக்கின உடனே இந்த பாலகங்காதர் திலகம், இந்த மாளவியாவும், அப்புறம் யாரோ இருக்கிறாங்கல்ல, இந்த 2வது சுதந்திர போராட்டம்லாம் சொல்றாங்கல்ல, அந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எங்களுடைய அதிகாரத்துக்கும் எங்களுடைய சட்டத்துக்கும் எங்களுடைய சம்பிரதாயத்துக்கும் நீ தலையிடாத, எங்களுக்கு 10 வயசு ஆக்கு. 10 வயசு குழந்தை திருமணம் பண்ணனு போராடினவன் தான் இந்தியாவினுடைய பெரிய சுதந்திர போராளி பாலகங்காதர் திலக். அவருக்காக ஒரு ஸ்டேஷனே இருக்கு பாம்பேல, திலக். மாளவியா எதுக்கு போராடினா? ஐயோ இங்க தலிதர்களுக்கெல்லாம் இது கல்வி இல்லையே, எஜுகேஷன் இல்லையே, அதுக்காக போராடினாங்க. இங்க சமத்துவத்துக்கு வேணுமே போராடினாங்க? இல்லவே இல்லை. அதுக்கு எதிர்த்து போராடினாங்க. பிரிட்டிஷ் சமத்துவத்தை கொண்டு வர்றாங்க. பார்ப்பானுடைய ஒவ்வொரு அதிகாரத்தையும் நிர்மூலமாகிட்டே வரான். நீ கொலை செஞ்ச உனக்கும் தூக்கு தண்டனை தான். அதுக்கு போராடுறாங்க. எங்களுடைய ஒவ்வொரு அதிகாரத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ போராடுன்னு சொல்லிட்டு அவங்க சட்டத்தை நிறைவேற்றிட்டே வந்தாங்க. அப்படிதான் இந்தியாவில் ஃப்ரீடம் கிடைச்சது. பிரியமானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெள்ளைக்காரனை விரட்டிவிட்டு நாம் சுதந்திரம் பெற்றதாக பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். அது உண்மைதான். ஆயினும் வெள்ளைக்காரனால் நம் நாடு அடைந்த பயன்கள் எண்ணில் அடங்காதவை. அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். பிராமணனுக்கு மட்டுமே கல்வி கற்க உரிமை உண்டு எனவும், சத்திரியனுக்கு மட்டுமே நிலம் மற்றும் அரசனாக உரிமை உண்டு எனவும், வைசியனுக்கு மட்டுமே வியாபாரம் செய்ய உரிமை உண்டு எனவும், சூத்திரன் இவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும் எனவும் இருந்த
இந்து மனு தர்ம சட்டத்தை பிரிட்டிஷார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சட்டம் என்றால் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1773 ஆண்டு பிரிட்டிஷ் அரசு சட்டத்தை எழுதத் தொடங்கியது. அதன் விளைவாக சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வைத்துக் கொள்ள உரிமை இருந்ததை 1795 ஆண்டு அனைவரும் சொத்தை வாங்கிக் கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட்டது. 1804 பெண் சிசு கொலை தடுப்புக்கான அரசாணை வெளியிடப்பட்டது. 1813 கொத்தடிமைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. பிராமண பெண்ணை கெடுத்த சூத்திரன் கொல்லப்பட வேண்டும். இந்து மனு சட்டம் 7 374 375. ஒரு பிராமணன் காம இச்சை தர சூத்திர பெண்ணோடு உறவு கொள்ளலாம். ஆனால் அதன் விளைவாக குழந்தை பிறந்து உயிரோடு இருந்து விட்டால் பிணம் போன்றதே ஆகும். இந்து மனு சட்டம் 9 178. பிராமணன் தப்பு செய்தால் தண்டனை இல்லாமல் இருந்த நிலையில் பிராமணர்கள் குற்றம் புரிந்தவராக இருப்பின் அவர்களும் தண்டனை பெறுவதற்கான அரசாணை 1817 ஆண்டு பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்டது. சூத்திரப்பெண் திருமணம் முடிந்த அன்றே பிராமணருக்கு பணிகள் பல செய்ய 7 நாட்கள் கோவிலில் இருக்க வேண்டும். அதை பிரிட்டிஷாரின் அரசாணையின் மூலம் 1819 ஆண்டு முடிவிற்கு வந்தது. பிராமணன் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற நிலையில் இருந்த இந்து சட்டத்தை 1835 ஆண்டு லார்ட் மெக்காலேயின் சீரிய முயற்சியின் விளைவாக சூத்திரனும் கல்வி கற்கலாம் என்ற அரசாணை வெளியிடப்பட்டது. சூத்திரனுக்கு முதலில் பிறக்கின்ற ஆண் குழந்தையை கங்கா நதியில் தள்ளிவிட்டு கொள்ள வேண்டும் என்ற கங்கா தானத்தை 1835 பிரிட்டிஷாரின் அரசாணை முடிவிற்கு கொண்டு வந்தது. 1835 ஆண்டு சூத்திரர்கள் நாற்காலியில் உட்கார்வதற்கான அரசாணை கொண்டு வரப்பட்டது. 1868 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்து மனு தர்ம சட்டத்தை தடை செய்ய உத்தரவு பிறப்பித்தது. கணவன் இறந்தால் அவன் மனைவி உடன்கட்டை ஏறும் சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததும் பிரிட்டிஷ் அரசுதான். இந்தியாவை மட்டும் பிரிட்டிஷார்கள் ஆளவில்லை என்றால் சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை. சூத்திரனின் அடிமை சங்கிலியை உடைத்த பிரிட்டிஷாரின் நற்பணிகளை நன்றியுடன் நினைவு கூறுவோம். கொஞ்சம் அவசரப்பட்டுத்தான் சுதந்திரம் வாங்கிவிட்டோம். இன்னும் ஒரு 50 வருடங்கள் கழித்து வாங்கியிருக்கலாம். நாம் தான் கூவத்தை கூட தூர்வாராத கூமுட்டைகளாயிற்றே. பிரிட்டிஷ் வந்ததுனாலதான் நாம யாரா இருக்கிறோம்? நாம சிட்டிசனா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சிட்டிசன் இல்ல, நம்ம பிரஜைகள்ன்றோம். நம்ம சுதந்திரவாளிகள் ஆயிட்டோம். வி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுக்கு முன்னாடி நாட் வி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுதான் இவங்களுக்கு தாங்க முடியல. இன்றைக்கு எல்லாருக்கும் எஜுகேஷன் மெக்காலன்னு சொன்னாலே வாந்தி எடுப்பாங்களே. மெக்கால எஜுகேஷன் சிஸ்டம்னு சொன்னாலே பாப்பம் வாந்தி எடுப்பானே. இன்னைக்கு அதுதானே பிரச்சாரம் பண்றான். ஒரு சங்கூதர ஒருத்தர் இருக்கிறான், சொம்பு பிடிக்கிறவன், அர்ஜுன் சொம்புன்னு. அவனா சொல்றான் மெக்கால என்ற எஜுகேஷனை கெடுத்ததான். என்ன புண்ணாக்கு எஜுகேஷன் இருந்தது இங்க முதல்ல. பெருசா சொல்லுவாங்க நலந்தா தட்சசிலாலை ஹார்வர்டு யூனிவர்சிட்டி வரத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல யூனிவர்சிட்டி இருந்தது. எவன் படிச்சான் அதுல? நலந்தா தட்சசிலால போய் படிச்சவன் யாரு? எல்லாம் பார்ப்பான் தான். ஒரு சூத்திரம் படிச்சானா, ஒரு வைசியம் படிச்சானா? இல்லையே, வெறும் பார்ப்பான் தான் அங்க போய் படிக்கிறான். வைசியம் கூட படிக்கிறது இல்லை அங்கெல்லாம் போய். சத்திரியனோட படிக்கிறது இல்லை, பார்ப்பான் தான் படிப்பான். சம்ஸ்கிருதம் படிப்பான், அவன் தானே ஓதணும். தட்சசீலாலையும் நலந்தாலையும் படிச்சதெல்லாம் யாரு? எல்லாம் பார்ப்பான் தான். எத்தனை தலைக்கும் படிச்சிருக்கிற, ஒருத்தனும் படிக்கலையே. அப்ப யாருக்காக அது? எதுக்கு அந்த ஹர்ஷபாரது? என்னது ஹர்ஷபாரது? ஒரு ஜீரோ, ஒரு புண்ணாக்கும் கிடையாது ஹர்ஷபாரதுல. ஸ்திரீகளை சதியா கொள்றதும் பார்ப்பான் ஜெகஜோதியா வாண்டான். நல்லா ஸ்திரீகளுடன் சம்போகம் பண்றது, அதுக்கேற்றபடி ராமன் கிருஷ்ணனுடைய கதை எழுதி புரிய நம்ப வச்சுட்டான் இது கடவுள்னு சொல்லிட்டு. ஸ்திரீகளோட படுக்கும்போது மட்டும் அன்டச்சபிலிட்டி கிடையாது. அது பஞ்சம ஸ்திரீயா இருந்தாலும் சூத்திர ஸ்திரீயா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் லிங்கம் யூனி கரெக்டா இருக்கும். அவன் கதையிலலாம் அதுதானே இருக்கும். இப்படி நாட்டை சொரண்டி சூறையாடி மக்களோட ரத்தத்தை குடிச்சு மகிழ்ந்த கூட்டம் அந்த பார்ப்பன கூட்டம். அந்த பார்ப்பன கூட 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ. கலவின் ஒருத்தனும் ஒரு ஸ்ரீ ஐயர் சொல்ற ஐயரும் உட்காந்து இருக்கிறது கிறிஸ்தவ நாட்டில். எதுக்கு நீ அங்க போன? என்ன புடுங்கிறதுக்கு அங்க போன? நீ உன்ன நாட்டில் இருக்க வேண்டியதானே, சொர்க்க பூமியில் இருக்க வேண்டியதானே, இந்த சிவனும் பார்வதியும் இருக்கின்ற கைலாஷ் இருக்கின்ற பூமியில் இருக்க வேண்டியதானே. எதுக்கு கிறிஸ்தவ நாட்டுக்குள்ள போற? ஒரு போலித்தனம் நீயே சொல்ற, அது போலித்தனம். அந்த நாட்டில் அப்ப நீ ஒரு போலியானவனா? நீ ஒரு ஃப்ராடா? நீயும் ஸ்ரீ ஐயரும் ஃப்ராடா? எதுக்கு அங்க போற? மிஷினரிகள் 8வது எபிசோட்ல ஒன்றும் இல்லை பிரியமானவர்களை பேசுறதுக்கு. மிஷினரிகள் செய்த இது, மிஷினரிகள் அது செய்தாங்க, மிஷின் இது செய்தாங்க, இதுதான் இருக்கு. மிஷினரிகள் செய்து ஒன்றுன்னு சொன்னால் நாள் கணக்காகும். புரியுதுங்களா? மனிதர்களை மனிதனாக மதித்தவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள். எல்லா மொழியிலும், இந்தியாவில் சொல்லுகின்ற அத்தனை மொழியிலையும் மிஷினரிகள் தான் இலக்கணம் கொண்டு வந்தாங்க. மிஷினரிகள் தான்
அகராதியை கொண்டு வந்தாங்க. அதாவது டிக்ஷனரியும் கிராமரும் மிஷினரிகள் தான் கொடுத்தாங்க. ஏன் இன்னைக்கு இந்த மோதியும் அமித்ஷாவும் பேசுகிற ஹிந்தி மொழி உண்டாக்குனது யாரு? சாமுவேல் என்ற மிஷினரி 19ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட மொழி. ஹிந்துஸ்தானி போஜ்புரியிலிருந்து எடுத்த வார்த்தைகளை வைத்து உண்டாக்குன மொழி தான் ஹிந்தி மொழி. கோமனா பேசட்டோன்னு இன்னைக்கு அந்த மொழியும் பிடிச்சிருக்கிறான். எதுக்கு மிஷினரியோட மொழி தூக்கி போடு? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நீ ஹிந்தி பேசக்கூடாது. அது சாமுவேல் உண்டாக்குன மொழி, அது தூக்கி போடு. நீ சம்ஸ்கிருதத்தை பேசு. சம்ஸ்கிருத மொழியே 1500 வருஷம் தான் ஆச்சு வந்து. 1000 வருஷம் ஏமாத்திட்டு இருந்தான். இப்போ அந்த வண்டவளம் தண்டவளத்தில் வந்து கிழிஞ்சாச்சு. இப்போ அதை பற்றிலாம் வாய் திறக்க மாட்டான். உலகத்திலேயே ஆதி எழுதப்பட்டது வேதங்கள்னா அதுவும் போச்சு. இப்போ அதெல்லாம் 500 எழுதப்பட்டது. இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே போன எபிசோடில் சொன்னேன். இந்த எபிசோடில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஃப்ராடுங்களை பற்றி. இப்படி பொய்யானது கட்டமைத்து உண்மையானதை மூடி வச்சு மறைக்கிறாங்க இவங்க. வீர் சவார்கர், அவனை சவார்கர் வீரன்னு சொன்னது அவனே சொல்றான், வேற யாரும் சொல்லல. அவன் தான் அவனை வீர சவார்கர்ன்றான். என்னத்த வீரம்? அவன் ஷூ நக்கி 9 முறை கடிதம் எழுதி கொடுத்து இனிமே பிரிட்டிஷுக்கு எதிராக நாங்கள் போராட மாட்டோம்னு எழுதி கொடுத்து வெளியில வந்தவன். எந்த சுதந்திர போராட்டத்துக்கும் போராடல. அந்த காலத்தில் 400 ரூபா பென்ஷன் வாங்கினவன் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து. 440 பென்ஷன் வாங்கினவன். நாங்கள் இனிமேல் எந்த இதுக்கும் போராட்டத்துக்கு வர மாட்டோம். ஒரு அரசுக்காரனும் சுதந்திர போராட்டத்துக்கு போராடலையே. ஒரு அரசுக்காரன் ஒரு ஐயர் போராடலையே. ஏன்னா எழுதி கொடுத்து நீங்களும் போராட்டம், நம்மளாம் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படி சொன்னவங்க தான் இந்த ஃப்ராடுங்க. ஆனால் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்கள் தான் இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது. அதே தான் இவங்களுடைய விஷயமே. ஒரு கோயில் கட்டும்போது தலிதம் பஞ்சமனம் வந்து கோயில் சிலையெல்லாம் கெட்டையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து உட்காருவான். எப்படி இந்த ஈயாம் புத்துக்குள்ளே போய் பாம்பு உட்காடுறதோ அந்த மாதிரி ஈசல் புத்து கட்டிகிட்டே வரும். அதுக்குள்ளே பாம்பு போய் அதெல்லாம் தின்னுட்டு அதில் உட்காரோம். அதே புத்தி தான் இந்த இதுக்கு, வேற எந்த புத்தியும் கிடையாது. மிஷினரிகளுக்கு இவர் அப்படியே நிற்கிறாராம். மிஷினரிகள் தான் இந்தியாவை கெடுத்தாங்க. மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி சட்டத்தையே சரித்திரத்திலேயே மாற்றி கொண்டு வராங்க. இன்றைக்கி அதான் செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க இவங்க. சரி பார்ப்போம். கொஞ்சம் லெங்க்தியாக நான் பேசிக்கிட்டேன், மன்னிக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 1700கள் டுவர்ட்ஸ் தி எண்ட் ராபர்ட் கிளைவ் பெங்கால் ஆட்சி நடத்துகிற நேரம். அப்போ வந்து பெங்காலோட பாப்புலேஷன் 3 கோடி. அதுல 1/3 1 கோடி மக்கள் இந்த மாதிரி பஞ்சத்தால் கிறிஸ்தவர்களால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதை யார் சுட்டி காட்டி இருக்கிறார்? மதுஸ்ரீ முகர்ஜி. பார்த்தீங்களா, 1700 கிளைவ் நல்லா யோசிக்கணும். 1700களில் பெங்காலில் 4 கோடி ஜனங்களை 1 கோடி ஜனங்க பட்டியல் சாவடிச்சாங்களாம். அது யார்? கிறிஸ்தவர்கள் சாவடிச்சாங்களாம். இப்படி தான் இவர்கள் பொய் சொல்லி இந்த ஆர்எஸ்எஸ்ல ஷாகால போனால் இந்த மாதிரி பொய்கள் சொல்லி கொடுத்து ஜனங்களுக்குள்ள ஒரு வன்மத்தை உண்டாக்குறாங்க. உண்மையை சொல்லி இல்லை, பொய்யை சொல்லி. பெங்காலில் 1700 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தது. இவனை எதில் தொட்ட எதில் அடிக்கணும் தெரியல, பக்க ஃப்ராடுன்னு. அப்போ கொலை செஞ்சதெல்லாம் கிறிஸ்துவர்கள். நாட்டையே கைப்பற்றி திராவிடர்களுடைய நிலத்தையே கைப்பற்றி இனிமேல் உங்களுக்கு நிலம் எங்களுதுன்னு சொல்லி பட்டினிக்கு போட்டு கொலை செய்த கூட்டம் இந்த பார்ப்பன கூட்டம். சரித்திரம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர்கள் சுபிட்சமா வாழ்வாங்க. சூத்திரனும் பஞ்சமனும் பட்டினியா, தலிதுகளும் பட்டினியா வாழணும். கூலி கிடையாது, நெல் அளந்து கொடுப்பாங்க இவங்க, அவ்வளவுதான். காலை எடுத்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யணும். அடிமையாக விற்கப்பட்டார்கள் தலிதுகளும் சூத்திரர்களும். இதெல்லாம் இந்தியன் ஹிஸ்டரியில் இருக்கு. எவனோ ஒருத்தன் எழுதினானா, அவன் எல்லாம் யாரு தெரியுமா? இந்த இந்து சமாஜத்தில் வருகின்ற இந்த பார்ப்பனருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அவன் இப்போ எழுதுறான். 2010 2007 எழுதுறான். நல்லா யோசிக்கணும். அந்த புத்தகத்தை கொண்டு வந்து வெளியிடுறான். ஏன்னா அதை கொண்டு வந்து மற்றது அப்படியே மூட பார்க்குறாங்க. பழச மூடி புதைச்சி அந்த பழிய இஸ்லாமியர்கள் மேலும் கிறிஸ்துவர்களும் போட்டு மத மாற்றம் செய்கிறத தடுத்து ஜனங்களுக்கு கிறிஸ்துவங்க மேலே வன்மத்தை கொடுக்கறதுக்கு அந்த பழைய சரித்திரத்தை மூடி மறைக்கிறாங்க. அதுதான் விஷயம், வேற ஒன்றுமல்ல. ஆமாம் பிரியமானவர்களே, இதுதான் இதில் இருக்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த 8வது எபிசோடில் ஓரளவுக்கு மறைக்கப்பட்ட இந்த உண்மைகள், இதெல்லாம் புரியுதுங்களா? மறைக்கப்பட்ட உண்மைகள். அப்புறம் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பறக்கலைன்னு சொல்ல வர்றார். நான் இப்போ அதெல்லாம் இதில் போடலை, ஏற்கனவே டைம் அதிகமானதுனால
இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். டிசம்பர் 25 கிடையாது இயேசு கிறிஸ்து பிறந்தது. அவர் இருந்திருக்க வேண்டிய காலகட்டம் வந்து செப்டம்பர் லாஸ்ட் இல்லை அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் பிறந்திருக்கணும். ஏன்னா 33 வயசில் தான் அவர் இறக்குறாரு. அப்போ இறக்குறதுனுடைய 6 மாதம் முன்னாடி அவருடைய பர்த்டே நடந்திருக்கணும். அவர் இறந்து வந்து மார்ச் லாஸ்ட்டில். அப்போ 6 மாதம் முன்னாடின்னா கிட்டத்தட்ட, ஆனால் அரை வயசு இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த 6 மாதம். பேக்கில் போனால் அக்டோபர் லாஸ்ட்டு செப்டம்பர் லாஸ்ட்டு அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் அந்த ஆட்டம் பீரியடில் பிறந்திருக்கணும். புரியுதுங்களா? அது பனிக்காலம் கிடையாது. பனிக்காலத்தில் ஆடுங்களை வெளியில் விட மாட்டாங்க. ஏன்னா பனியில் இடம் சத்து போயிடும். அப்போ ஆடுகள் எல்லாம் எங்கே இருப்பாங்க? எல்லாம் அந்த ஆட்டு இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. மெய்ப்பர்கள் எல்லாம் யாரும் வெளியில் வரமாட்டாங்க. -2 -3 இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஆட்டம் சீசனில் தான் ஆடுங்க வெளியில் இருக்கும், மெய்ப்பர்களும் வெளியில் இருப்பாங்க. அப்போ தான் ஏஞ்சல் வந்து சொல்லியிருக்கு. அப்போ இது கண்டிப்பாக பனிக்காலம் கிடையாது, ஆட்டம் சீசன் தான் இது. புரியுதுங்களா? சரி, அப்படின்னா அது கண்டிப்பாக நான் அந்த செப்டம்பர் லாஸ்ட் அக்டோபர் ஃபஸ்ட் வீக் காலத்தில் தான் இது நடந்திருக்கும். அது இவர் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ எதுக்கு நான் டிசம்பர் 25 சொன்னதுன்னா, டிசம்பர் 25 எதுக்கு சொன்னதுன்னா, எப்போ இவர் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்தாரோ அப்போது அவங்களுக்குன்னு ஒரு சூரிய கடவுளுடைய பிறந்தநாள் நாள் இருந்தது, டிசம்பர் 25. அந்த நாள் இயேசு பிறந்த நாளுன்னு நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தவிர டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறக்கலை. இது பெருசாக புதிராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனால் இறந்ததுக்கு டேட் இருக்குது. நிசான் மாதம் இல்லைன்னா ஆபிப் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு தான் அவர் இறந்துருக்கிறாரு. புரியுதுங்களா? அது பைபிள் படிங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கு தான் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் அவர் இறந்துருக்கிறாரு. 3வது நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இதெல்லாம் சரித்திரபூர்வமாக இருக்கிற விஷயந்தான். இவங்க என்னதான் அந்த ஆள் எழுதினார், டாரின் பால் எழுதினார், பேட்ரோனிக் எழுதினார், அவன் எழுதினாலும் இதுக்கு முன்னாடியே சரித்திரக்காரர்கள் எழுதியிருக்கு. டாசிட்டஸை போன்றவங்க, ஹெரண்டோட்டஸ்ன்றவங்க, இவங்கெல்லாம் எழுதின புத்தகங்கள் எல்லாம் அன்றைக்கி விஷயங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் கொண்டு வந்து காட்டி அதெல்லாம் லைப்ரரியில் அங்கே இல்லை வாங்க கூட கிடைக்காது. நீங்கள் பெரிய பெரிய லைப்ரரியில் போனால் அந்த புத்தகங்களே கிடைக்கும். டாசிட்டஸ் எழுதின புத்தகங்களும் ஹெரண்டோட்டஸ் எழுதின புத்தகங்கள் எல்லாம் அங்கே உட்காந்து படிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு வரணும், இல்லைன்னா திருடிட்டு வரணும். புரியுதுங்களா? சரி, அதில் இருக்கிற விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். அப்போ இப்போ ஒரு இடம் இப்போ இங்கே பேசுகிறதுல காரசாரம் உப்பு சப்பு இல்லாதது பேசுகிறாங்க, வன்மத்தை பேசுகிறாங்களே தவிர கருத்தை அவங்க ஜெயிக்க மாட்டேன்றாங்க. இன்னொன்று, இந்த கலை வெங்கட்டுன்றவர் வேதத்தையும் படிக்கலை, பைபிளும் படிக்கலை, எதுவுமே படிக்கலை. எவனோ எழுதின புத்தகத்தை முன்னாடி வச்சு பேசுகிறான். அதே போல் 100 புத்தகம் இதுக்கு எகென்ஸ்டாக எழுதின புத்தகங்கள் இருக்குது. இவர் சொல்கிற புத்தகங்களுக்கு எகென்ஸ்டாக எழுதின புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகத்தை நாமளும் பேசலாமா? அப்போ அது சரியாயிடுமா? இல்லை இது பொய்யாயிடுமா? இல்லை இது சரியாயிடுமா? அது பொய்யாயிடுமா? அவர்களோட சிந்தனை முடி எழுதியிருக்காங்க. நீ பைபிளை படித்து நீ என்ன சிந்திக்கிற? உன் கருத்தவை. நான் வேதத்தை படிச்சுட்டு வச்ச 100 கருத்தை சொன்னேன். நான் இன்னைக்கு முக்கியமாக சொன்னேன். சிப்புவன் பிராமண குடும்பத்தில் பிறந்த பண்டித ரமாபாய். அநேகருக்கு தெரியாது அவங்க வந்து ஒரு பெந்தகோஸ்த லேடின்னு. அவங்க இன்றைக்கும் பிராமண குடும்பம் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க வந்து பெந்தகோஸ்த லேடி. முக்தி மிஷன் பூனால இன்றைக்கும் இருக்குது. 200 ஏக்கர் இருக்குது. இவங்களுக்கு பின்னா இருக்குது. இப்போ இந்த FCR ஏன் வருது? இது எப்போ பேசுகிறார் இவர்? டிசம்பரில் பேசுகிறார். டிசம்பரில் இப்போ இது பிளான்டாக அந்த பிராமணங்க இதெல்லாம் RSSகாரங்க. இவங்கெல்லாம் இந்துத்துவவாதிகள், RSSகாரங்க. இந்த செய்தி ஜனங்களுக்குள்ளே போனோம். ஏன்னா இங்கே கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்களா, போன மாதம் FCRஐ கொண்டு வந்தாங்க. கிறிஸ்துவ சேரிட்டிக்கெல்லாம் FCRஐ இது பண்ணணும். ஒரு நாள் கூட தவறியாச்சுன்னா அந்த சொத்தெல்லாம் கவர்மெண்ட். ஒரு நாள் ஒரு மணி நேரம் தவறுனா போதும். இன்றைக்கி 8ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீ ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னு சொன்னால் 5 மணிக்குள்ளே ஆகலையா, அது நாளிலேருந்து கவர்மெண்ட் இது. ஏன்னா யார் இதுக்கு ரினியூவேஷன் கொடுக்கணும்? எல்லா வருஷமும் FCR இருக்கிற சேரிட்டிக்கெல்லாம் எல்லா வருஷமும் அவங்க ரினியூவேட் பண்ணணும் அந்த லைசன்ஸை. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்ளை பண்ணோம். கொடுப்பானா? வேணும்னா டிலே பண்ணுவான். நீங்கள் 2 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணாலோ 3 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணாலோ டிலே பண்ணுவான். அந்த பேப்பர் கூட இந்த பேப்பர் தள்ளி டேட்டு பாராயிடுச்சு, உனக்கு கிடைக்கல. அது அவன் சொல்ல மாட்டான், இன்னொருத்தன் வருவான். உன்னோட லைசன்ஸை காட்டு. லைசன்ஸ் இன்னும் இது ரினியூ ஆகலை சார், டேட்டு முடிச்சிருச்சு உனக்கு, அவ்வளோதான். ஏன்னா அதிகமான நிலப்பரப்பு கிறிஸ்துவங்க கையில் இருக்கான். உன் அப்பன் வீட்டு சொத்தா இது? ஹிந்துக்களா இது? இந்தியா என்பது ஹிந்து நாடா? இல்லைல்ல. இந்தியா என்பது எல்லாருக்கும் சேர்ந்த நாடு. கோயில் சொத்துன்னு பாதி இந்தியாவே இருக்கு. அவங்களோட இடம் பார்த்தா இந்துக்களா? இந்து என்ற ரிலீஜன் இல்லையே இது வரைக்கும். இந்த உலகத்தில் ஹிந்து என்ற ரிலீஜன் இல்லை. வில்லியம் ஜோன்ஸ் 1793 சொன்னது, எவெல்லாம் கிறிஸ்துவன், இஸ்லாம், சீக்கு, புத்தன், ஜெயின் இல்லையோ அவங்க எல்லாம் இந்துக்கள் அப்படின்னா. அப்போ கூட இவங்க சேர்க்கல இந்துக்களா.
எதுக்கு சிப்புவன் பிராமண குடும்பத்தில் பிறந்த நட்டுராம் கோட்ஸை எதுக்கு காந்தி சுட்டார்? ஏன்னா தலிதையும் ஹரிஜனையும் இந்துக்களும் சொன்னார், எங்களுக்கு ஈக்குவல் ஆகிட்டாங்களே, இந்துக்கள்ன்றது நாங்கள் மட்டும்தான் பிராமணர்கள் தான் அன்னைக்கே சொன்னால் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஓட்டுக்கு மட்டும்தான் இந்துக்கள், ஓட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ இந்து கிடையாது, அவனுக்கு வேண்டிய ஸ்காலர்ஷிப்பு கட்டு எல்லாம் கட்டு, நீ அப்படியே இரு. பிராமணன் மட்டும்தான் அன்னைக்கே இந்து, இன்றைக்கே இந்து. அது 3.7% தான் இருக்குது பிராமணர்கள். உயர்ந்த ஜாதிகள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா, அதாவது பிராமண சத்திரிய வைசியா இந்த 3 உயர்ந்த ஜாதி பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்குது. மிச்சம் எல்லாம் தலிது ஹரிஜன் தான். அவன் ஹிந்துவே கிடையாது இன்றைக்கும். அந்த முட்டா பசங்களுக்கு அறிவு இல்லாமல் நாங்களும் இந்துக்கள் சொல்லி நிற்கிறான். அவன் தேவைக்கு பயன்படுத்த அப்புறம் விட்டுருவான். ஒரு கலவரத்திலையாவது எந்த விஷயத்தில் அது ஒரு பிராமணன் இருக்கிறான்னா, ஒரு போராட்டத்தில் பிராமணன் இருக்கிறான்னு இருக்க மாட்டான். கள்ள ஃப்ராடுங்க அவங்க, மனு குலத்துக்கே விஷம் அவங்க. அதனால தான் பெரியார் ஐயா சொன்னார், ஒரு நல்ல பாம்பையும் பிராமணனும் பார்த்தா முதல்ல பிராமணன் அடிடா. அது கரெக்டு தான். அது உட்காந்துட்டு வன்மத்தை பேசி சரித்திரத்தை உண்மையை மறைச்சி எவனோ இவங்களுக்கு சப்போர்ட்டான எழுதின புத்தகத்தை எடுத்து அதை காட்டி அந்த மாதிரி ஷாகாங்களை சொல்லி கொடுத்து அநேக பேர் RSS வெளியில் வராங்கல்ல, அவங்க சொல்கிறது கேட்டால் தெரியல. சின்ன பசங்களுக்கே சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம கிறிஸ்துவ நம்ம எதிரிங்க, இஸ்லாம் நம்ம எதிரிங்க, நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தே வன்மத்தை வளர்க்குறாங்க. யாருக்கு? சூத்திர பசங்களுக்கு. அவன் வரமாட்டான். பிராமண பையன் ஷாகாக்கு RSSக்கெல்லாம் வரமாட்டான். அவன் அந்த லீடர்ஷிப்பில் தான் இருப்பான். அவன் பஸ்ஸுக்கெல்லாம் படித்து வக்கீலும் டாக்டராகி வெளிநாட்டுக்கு போவான், இல்லை இங்கே ஜட்ஜாகி இருப்பாங்க. புத்தி இல்லாத சூத்திர பசங்க தான் போய் அரசில் சேர்ந்து கலாட்டம் பண்ணி ஸ்டேஷனில் போய் மாட்டிக்குவாங்க. ஒருத்தன் சொல்கிறான், பேர் மறந்துட்டேன், ஜெயிலில் நீங்கள் பாருங்கள், கலவரத்தில் நீங்கள் பாருங்கள், எத்தனை பிராமணர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எந்த கலவரத்துக்கும் போக மாட்டோம், ஜெயிலில் நாங்கள் இருக்க மாட்டோம், கொலை நாங்கள் பண்ண. நீ பண்ண மாட்டேன், மற்றவங்கள பண்ண வைப்ப. நீ அந்த விஷம். நீங்கள் பொய் பேசி இந்த பார்ப்பனியம் என்ற அந்த சட்டத்தை அழிக்கணும். முதல்ல இந்த மனு நீதி அந்த மனு சாஸ்திரத்தை கொளுத்தணும். மனு குலத்துக்கே கேடானது, அது கொளுத்தணும். டிசம்பர் 25 அம்பேத்கர் கொளுத்தினது பத்தாது, இப்போ எல்லா டிசம்பர் 25 கடையில் இருக்கிறதெல்லாம் வாங்கி கொளுத்தணும். பகவத்கீதை என்ற ஒரு காம புத்தகமும், ராமாயணம் என்ற பொண்டாட்டியை நம்பாதவனுடைய புத்தகமும், அதுதான் பெரிய புத்தகமும் எடுக்கிறாங்க. இப்போ பேசிக்கிட்டே போவோம் பிரியமானவர்களே. அதனால் இவங்களுக்கு வன்மம் உள்ள அதிகமாக இருக்குது. கிறிஸ்துவர்கள் படிப்பு கொடுக்குறாங்க, மற்றவங்க நமக்கு ஈக்குவலாக வராங்க, இது இவங்களால் சகிக்க முடியல. அதனால் கிறிஸ்டியானிட்டியை ஒழிக்கணும். 800 வருஷம் ஆண்டா முகலன். இவங்க குட் இண்டியான்னு சொல்லலை. ஏன்னா நீ பாட்டுக்கு நீ சொல்கிறேன், நான் பாட்டுக்கு நான் சொல்கிறேன். பாவம் தலிதங்க ஜனங்க 80% 90% அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் ஈக்குவல் பண்ணிட்டாங்க. உடனே 200 வருஷத்துக்குள்ளே குட் இண்டியான்ட்டாங்க. 1850க்கு மேலே தான் டோட்டல் இந்தியா கியூன் கையில் வருது. அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆண்டிட்டு இருந்தது. பிரிட்டிஷ் கம்ப்ளீட்டாக நம்ம ஆளலை. அப்படி கியூன் விக்டோரியா கையில் நம்ம இருந்தது வெறும் 75-80 வருஷம்தான். அதுக்குள்ளே குவிட்டுன்னு நீ போ, நீங்கள் வேண்டாம். மெக்கால் எஜுகேஷன் சிஸ்டம் தான் வேஸ்ட்டு இல்லை. ஹர்ஷ பாரதில் யாருக்கு நன்மை இருந்தது? பாப்பா மட்டும்தான் ஹர்ஷபா நல்லா இருந்தான். அந்த பாரதம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு இருக்கின்ற பாரதம் போதும். புரியுதுங்களா? அந்த பாரதத்தில் நான் பிரஜையாக இருந்தேன், இந்த பாரதத்தில் நான் குடிமகனாக இருக்கிறேன். அது புரிஞ்சுக்கணும். இது நான் குடிமகன், அங்கே நான் பிரஜை. கையடித்து சாமி அடிக்கணும். இங்கே நான் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அது பிரிட்டிஷ் கொடுத்த சுதந்திரம் தான். செருப்படி கிடச்சிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு பிரிட்டிஷ்னாலே வன்மம். ஆனால் அங்கே போய் நக்கிட்டு இருப்பான், பிரிட்டிஷில் போய் நக்கிட்டு இருப்பான், அமெரிக்காவில் போய் நக்கிட்டு இருப்பான். ஆனால் இங்கே பிரிட்டிஷ்னா வன்மத்தையும் காட்டுவான். அவன் இருக்கிறது அங்கே. இது சூத்திர முட்டா பசங்களுக்கு அறிவும் கிடையாது. சரி பிரியமான, நிறைய விஷயத்த நான் இன்றைக்கு சொன்னேன். அப்போ என்ன, இன்றைக்கி நீங்கள் புராணத்திலிருந்து எந்த கேள்வியும் வைக்கலன்னு நீங்கள் கேட்பீங்க. புராணத்திலிருந்து வச்சுக்கிட்டே இருக்கலாங்க. என்ன வச்சாலும் இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாதவங்க, சூடு சொரணம் இல்லாதவங்க. புரியுதுங்களா? சூடு சொரணம் மான ஈனம் இல்லாத இந்த பார்ப்பன கூட்டம். நீங்கள் எந்த கேள்வி வச்சாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்பேற்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். இவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். காம லீலைகளும் உடல் உறவு கொள்ளாத விஷயமும் ஸ்திரீகளுடைய உறுப்பை வர்ணிக்காத ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வயசுக்கு வந்த பொண்ணுங்க உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு புராணம் இருந்தால் பேரை சொல்லு. இதுதான் நான் வைக்கிறது. ஏன்னா நேரம் அதிகாரம் படிக்கினால் இப்படி ஒரு சவால். ஏன்னா 18 புராணங்கள் இருக்குது இல்லையா? கருட புராணம், பிரம்ம புராணம் அப்படின்னு சொல்லி 18 புராணம் இருக்குது. ஸ்கந்த புராணம், சிவபுராணம், லிங்க புராணம்னு இருக்குது. அதில் 18 புராணத்தில் ஒரு புராணமாவது ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் இல்லாத
செக்ஸ் இல்லாத ஓப்பனாக எல்லாரும் கேட்கும்படி படிக்கிறதுக்கு தகுதியான ஒரு புராணம், இந்த 14 புராணத்தில் இருந்தால் ஒரு புராணத்துக்கு பேரை சொல்லு, அதை படித்து காட்டு. இதுதான் நான் கேள்வி வைக்கிறேன். ஒரு அப்பனுக்கு பிறந்த இந்துக்கள் பார்ப்பான் இல்லை இந்த கலை வெங்கட்டோ ஸ்ரீயரை யாராவது இருந்தால் இந்த சவால் ஏற்றுக்கோ. நீ 6 பேக்கும் ஆக வேண்டாம், ஏன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொன்னதுக்கு பதில் சொல், எடுத்து காட்டணும். நீ பிரியமானவர்களே, நான் முடிக்கிறேன். கொஞ்சம் இதுவாக பேசிட்டேன், நீங்கள் மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு பாருங்கள், ஷேர் பண்ணுறாங்க அவங்க. அதாவது அவங்க ஜெயிக்கணுன்றது மாதிரி நிற்கிறாங்க. இந்தியாவை எப்படி நம்ம கையில் போடுறோம், நமக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் வேணும் இல்லை? இந்த ஃப்ராடுத்தனத்தை அநேக கிறிஸ்துவ மக்கள் புரிஞ்சுக்கணும், அநேக நம்முடைய நண்பர்கள் புரிஞ்சுக்கணுன்றது வைராக்கியம் நமக்குள்ளும் இருக்கணும்ல. அது நமக்குள்ளே கிடையாது. நம்ம அந்த யூடியூப்பில் பார்த்து உட்காந்துட்டு இருப்போம். முடிந்த அளவுக்கு ஒருத்தர் ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பரப்புங்க அந்த விஷயத்தை. இந்த பார்ப்பனியத்தை உடைக்கணும். ஏன் உடைக்கணும்னா, அன்பு, பார்ப்பான் மேலே அன்பு இருக்கிறனால தான் சொல்கிறோம். அவங்களுடைய கண் கட்டப்பட்டிருக்கு, அவங்களுடைய சுய நீதினாலும் சுய சொகுசு வாழ்க்கையை வாழுன்ற சிந்தனையினாலும் பேசிக்கிட்டே போகலாம். ஆகையினால் இந்த பார்ப்பானுக்காகவும் இயேசுக்கு ரத்தம் சிந்திருக்கிறார். அதனால் பார்ப்பான்களே, ஐயர்களே, உயர்ந்த ஜாதியில் உள்ளவர்களே, இயேசு பற்றி தெரியாதவர்களை நீங்கள் இதை பார்ப்பீர்களானால், இயேசுவானவர் மெய்யான தேவன், பூமியில் மனிதனாக வந்தவர், உலகத்தில் அத்தனை பேருடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்ற அந்த கட்டளையின்படி ரத்தம் சிந்தினார், மரித்தார், பாபத்தையும் மரணத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் ஜீவனுடன் தேவனிடத்தில் இருக்கிறார், மறுபடியும் வரப்போகிறார். அன்றைக்கு நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அதற்குள் நீங்களும் வரலாம். நீங்கள் 6 பேக் ஆகணும், தொந்தியை குறைக்கணும் என்ற அவசியமெல்லாம் கிடையாது. இயேசுவை விசுவாசித்தால் நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். சிந்திங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.